ஒரு விஷயத்தையோ ஒரு சிச்சுவேஷனையோ ஜஸ்ட் பார்க்கறதுக்கும் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்களும் ஒரு நல்ல அப்சர்வர் அப்படின்னா அப்போ உங்ககிட்டயும் இந்த 3 விஷயங்களும் இருக்கும். நம்பர் 1, பாடி லாங்குவேஜ் இஸ் அ பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர். நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, டென்ஷனாக இருக்கீங்களா, நர்வஸாக இருக்கீங்களா அப்படின்னு உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட்டாக வெளியில் காட்டிடும் உங்களோட பாடி லாங்குவேஜ். அதே மாதிரி தான் உங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், ஈவன் உங்களோட ஸ்மைலை வச்சு கூட இந்த ஹைலி அப்சர்வன்ட் பீப்புள் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்பர் 2, நம்ம கூட ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடிய அதே நபர் இந்த சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வெயிட்டர் கிட்ட வந்து ரொம்ப இம்பேஷண்டா ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க. எப்பவுமே எ கைண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் எந்த சிச்சுவேஷன்லயும் அவங்களோட கைண்ட்னஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட ரொம்ப கைண்டா இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் வெளியில வரும்போது அவங்களோட ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து அடுத்தவங்க யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்சர்வர்ஸ் they will be noticing you. நம்பர் 3, சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது இவங்களோட வேர்ட்ஸுக்கும் ஆக்ஷன்ஸ்க்கும் சுத்தமா சம்மந்தமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்வாயன்மெண்ட் கான்ஷியஸா இருப்பாங்க, கடைசியில் இவங்களே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரை அப்படியே கீழே போற போக்கில் போட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுவாங்க. பட் அப்சர்வன்ட் பீப்புள் உங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.